ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாசமகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 23/9/2023 சோபகிருத்து வருஷம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி சித்த யோகம். இன்றைக்கி அஷ்டமி திதி ஒரு கார்த்தால் ஒரு 8-8:15 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு நவமி திதி. நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஒரு 17 நாழிகை, அதாவது 14 நாழிகை, கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 11:30 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் ராகுவும் குருவும், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்க்கடகத்தில் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் புத பகவானும், கன்னியில் சூரியனும் செவ்வாயும், துலாத்தில் கேதுவும், தனுசுல சந்திர பகவானும், மகரத்தில் வக்கரம் பெற்ற சனி பகவானும் இன்றைக்கி கோல்சாரமாக இருக்குது. இதை தவிர இன்றைக்கி பார்த்தோம்னா சந்திராஷ்டம காலம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் ஒரு 1 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்றைக்கி தூர்வாஷ்டமி அப்படின்னு போட்டிருக்கோம். தூர்வாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னா, துர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இது அதாவது மெயினாக கொண்டாடக்கூடிய இடம் வெஸ்ட் பெங்காலில். வெஸ்ட் பெங்காலில் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயமாக இந்த தூர்வாஷ்டமியை சொல்கிறார். அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ அஷ்டமியை துர்வாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த துர்வாஷ்டமி அப்படின்றது என்ன அப்படின்னா, துர்வா அப்படின்ற ஒரு வகையான புல். அது நம்மளுடைய தமிழில் சொல்லக்கூடியது அருகம்புல்னு சொல்கிறோம். இந்த புல்லை வச்சு இன்றைக்கி அதுக்கு அந்த புல் தெய்வ கடாட்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புல்லை வச்சு வழிபடக்கூடிய நாளாக இந்த துர்வாஷ்டமி இருக்குது. பொதுவாகவே நம்ம அருகம்புல் அப்படின்றது உடல் நலத்திற்கு மிகவும் ஏற்றமானது. விநாயகருக்கு அருகம்புல் தான் மெயினாக நம்ம போடுறது. அருகம்புல் போடுறதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் குறையும் அப்படின்றத நம்ம காலமாக பண்ணிட்டுருக்கோம். இந்த துர்வாஷ்டமியில் பார்த்தோம்னா இந்த அருகம்புல்லை வைத்து அவர்கள் அருகம்புல்லுக்காக அருகம்புல் இந்த இது அதாவது மேருமலையை கடையும் பொழுது இந்த அமிர்தம் வந்தது இல்லையா, அந்த அமிர்தம் சிந்திய இடமாக சொல்கிறார். அது புல்கள் மேலே சிந்தியது. அதனால் அந்த துர்வாஷ்டமியின் பொழுது அந்த புல்களை அதற்காக விரதம் இருக்கிறார். விரதம் இருந்து அந்த புல்லில் அதுக்கு நிறைய அதுக்கு மந்திரங்கள் சொல்லி அதற்கு ஜபங்கள் செய்து அதற்கு விரதங்கள் இருந்து அன்றைக்கி ஃபுல்லுமே இந்த துர்வாஷ்டமி அன்றைக்கி ஃபுல்லுமே விரதம் இருந்து அதற்கு பிறகு சாயந்தரம் அதன் மூலியமாக அந்த புல்லுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்ததற்கு பிறகே குளிச்சுட்டு திருப்பியும் சாப்பிட்றேன். இது வெஸ்ட் பெங்காலில் ஒரு பழக்கமாக இருக்குது. நம்ம இந்த துர்வாஷ்டமியை அந்த அளவுக்கு இந்த தமிழ் நாட்டில் கொண்டாடுறதில்லை. இருந்தாலும் அருகம்புல்லினுடைய மகத்துவம், அதாவது துர்வாஷ்டமி, அதாவது துர்வானுடைய புல்லுன்றதுனால அதனுடைய மகத்துவம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சதுனால காலமாக விநாயகருக்கு நம்ம இந்த அருகம்புல் ஒரு பெரிய விஷயமாக நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த துர்வாஷ்டமியின் மூலியமாக என்ன இந்த இது உபவாசம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, உடல் நலம் மிகவும் ஏற்றமடையும், பொருள் வலிமை அதிகமாகும், எதிரிகள் அற்ற நிலை உருவாகும், பண வரவு அபரிமிதமாக இருக்கும், எதை தொட்டாலும் துன்பங்களிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்பவும் சரி, அருகம்புல் எப்பவும் விநாயகருக்கு போட்டுகிட்டே வருவோம். இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றோம். கார்த்தால ஜாகிங், வாக்கிங் இந்த மாதிரி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது 1 டம்ளர் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை அந்த தாவரவியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த இது நேச்சுரோபதிஸு, அதை தவிர வந்து என்ன சொல்கிறது, பேச்சுலர் ஆஃப் இந்த பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் சயின்சஸ் இவாளெலாம் படிக்கிறவா என்ன சொல்கிறா, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் எல்லாம் படிக்கிறவா என்ன சொல்கிறான்னா, அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா உடல் நலத்தில் பிபி கம்மியாகும். பிபி வந்து கம்மியாகும்னா நார்மலாக இருக்கிற பிபி கம்மியாகாது, அது வந்து கரெக்டாக வந்து ஸ்டெபிலைஸ்டாக வச்சுக்கும். அதிகமாக இருக்கிற பிபி கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து செல்லும். தேவையில்லாத அதாவது நீர் இருந்ததுன்னா வெளியில் போயிடும். இதெல்லாம் வந்து சொல்கிறா இப்போது. இதன் மூலியமாக உடல் நலம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. அதனால தான் நம்ம அருகம்புல்லை வந்து முதல்லிருந்தே வந்து நம்ம விநாயகருக்கு போட்டு வழிபட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அதை வந்து அருகம்புல் ஜூஸாக எடுத்து அதை வந்து சாப்பிட சொல்லி டெய்லி கார்த்தால் வந்து வாக்கிங் போகும்போது, ஜாகிங் போகும்போது ஒரு டம்ளர் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டு வரோம். உடல் நலத்துக்கு நல்ல ஏற்றம் அப்படின்னு இப்போ சொல்கிறான். முன்னெல்லாம் வந்து கார்த்தால் குளிச்சுட்டு பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அருகம்புல் கையில் போட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாள். அந்த அருகம்புல்லை வந்து பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டு கொடுங்கன்னுவா. ஸோ இதெல்லாம் வந்து காலங்காலமாக காலம் தொட்டு நடந்துட்டுருக்கு. ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து அதனுடைய மகத்துவம் புரியாமல் இருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம். இதன் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது, மனித குலத்துக்கு ஒரு செவ்வன ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்ததே ஆனால் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால் செஞ்சாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு நம்ம அதையும் வந்து அடுத்த வாழ்க்கை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்ததுனால் நல்ல ஒரு ஏற்றம். அதனால் இன்றைக்கி துர்வாஷ்டமி எல்லோரும் கொண்டாடுறது சிறப்பு அப்படின்றதையும் சொல்கிறேன். இதன் மூலியமாக உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய்ட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து இதை வந்து நீங்கள் அனுப்புங்க. உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வந்து முதல் பாதத்தில் இருக்கீங்களா, ரெண்டாம் பாதத்தில் இருக்கீங்களா, எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்க, சில பேர் வந்து எந்த லக்னத்தில் இருக்கான்றதே மாறி இருக்கும். சந்தியில் இருக்கும் பொழுது லக்னமே மாறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது மாதிரி இருக்கும்பொழுது பலன்கள் மாறுபட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் இவர் என்ன நினச்சிருப்பார், ஒரு ஜோசியர்கிட்ட போய் என்னுடைய லக்னம் வந்து குருவினுடைய லக்னம் நல்ல ஒரு இதுவாக இருக்குது, இந்த காலகட்டத்தில் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அது பார்த்தேன்னா அந்த லக்னம் சனியினுடைய லக்னமோ இல்லைன்னா துலாலத்துக்கு உண்டான லக்னமோ அந்த மாதிரியான வித்தியாசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரியான பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான பலன்களும் மாறிப்போகும். அதனால் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்து பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் உங்களுடைய இன்றைய கோச்சார பிரகாரம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்த்து என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் போடுறேன். சரி, இன்றைக்கி 23/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை. மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் ராசியிலேயே இருக்கார். 9ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். பாக்யஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவானை குரு பகவான் பார்க்குறார். குரு சந்திர யோகம் அமையிறது. அதாவது குரு பகவான் சந்திரனை பார்க்குறது பெரிய ஏற்றம். ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பாக்கியத்தை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் சதுர்கேந்திரத்தில் போய் சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து சதுர்கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக திக்பலம் பெறுறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. அதனால் அவர் வந்து உங்களுக்கு வீட்டில் நல்ல கலைப்பொருட்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு மனை கூட போய்ட்டப்போ ஒரு என்ன சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி அமையிறது. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும். இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம், யாரை நம்பியும் வந்து கையெழுத்து போட வேண்டாம், ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது.
தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் உங்களுடைய கருத்துன்னெல்லாம் சொல்ல வேண்டாம். அதனால் வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பிரச்சனைகளில் வந்து முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. சனிக்கிழமை வேறு தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரத்தில் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. எஸ்பெஷலி இன்றைக்கி பார்த்தாலும் 23ஆம் தேதி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் வேறு 2ஆம் இடத்துல இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம். இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும். நண்பர்களோடு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வாங்க. ஒரு ராமானுஜரை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலேயே இருக்கார். ராசியில் பார்த்தேன்னா இன்றைக்கி வந்து சுக்கிர பகவான் சுபத்துவம் அடைகிறார். ராசிநாதனும் குரு பகவானால் சுபத்துவம் அடைகிறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் அங்கே வந்து ஹயக்ரீவ பெருமானை சேவிச்சுட்டு வாங்க. ஏலக்காய் மாலை ஒன்று போட்டு வாங்க. கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம்பூரம், முத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வேறு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க. பூந்தமல்லியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஒரு 4 முழம் மல்லிப்பூ வாங்கி போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கன்னிராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தோன்னா பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்றதற்கு சமம். குரு பகவானால் புத பகவான் பார்க்கப்படுறார். சுபத்துவம் அடைகிறார். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும். திடீரென்று வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். குரு பார்க்குறார் 2ஆம் இடத்தை. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து வரும். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு அரளி மாலை ஒன்று போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சிவப்பு கலர் கையில் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னா 11-12 பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால குரு பகவானும் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறனால புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெத்தலை மாலை ஒன்று போடுங்க. கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிச்சிக ராசி, விசாகம், மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 11 இருக்கார். ராசிக்கு 11 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தியை கொடுக்குறார். 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை 9ஆம் இடத்துல பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு
சுக்கிர பகவான் இருக்கார். அதாவது 7 கூடையவர் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது. அதை தவிர 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விசா கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல மெயில் வந்திருக்கும். போய் இன்பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அங்கே போயிட்டு கார்த்தால ராகு காலத்தப்போ ஒரு எலுமிச்சம்பழம் வழக்கு போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கை இருந்தாலும் சுபத்துவம் அடைகிறார். கவலைப்பட தேவையில்லை. ராகு பகவானும் சுபத்துவம் அடைகிறார். குழந்தைகள் மூலியமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பரிவர்த்தனை யோகத்தில் தொழில் அமையக்கூடிய நாளும் தொழில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும். இன்றைக்கி பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். நண்பர்களுடன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானால் பார்க்கப்படுறார். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கையில் ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இன்றைக்கி ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாட்டின் மூலியமாக உங்களுக்கு புதுசாக பார்ட்னர்ஷிப்புக்குன்னு பணம் வர வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5-7 சம்மந்தப்படுறது. காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். அதாவது வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அதாவது சுபத்துவம் அடைகிறது. 11ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதியும் சுபத்துவம் அடைகிறார். குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. மீனராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். தொழிலில் பெரிய வெற்றி இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் பார்க்கையில் இருக்கார். 5ஆம் இடம் சுபத்துவம் மாறுது. உங்களுக்கு தொழில் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கோ. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை கார்த்தால 9:10 ராகு காலம். யமகண்டம் 1:30. குளிகை அப்படின்னு பார்த்தோன்னா 6லிருந்து 7:30. சூலம் கிழக்கு. அதுக்கு வந்து பரிகாரமாக தயிரும். நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்த்தால 7லேருந்து 8, 10லிருந்து 11, 2லிருந்து 3, அதற்கு பிறகு 5லிருந்து 6. இந்த குரு சுக்கிர ஹோரைகள் மிகவும் நல்லது. அதை தவிர இப்போ வந்து பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திர ஹோரையும் ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி அஷ்டமி போய் நவமி வந்துடுத்து. அதனால் சந்திர ஹோரையும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.